சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையில் பட்டாசு கடைக்குள் புகுந்து மர்ம நபர் ஒருவர் செல்போன்கள் மற்றும் பணத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. பள்ளிக்கரணை நாராயணபுரம் பகுதியில தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஒரு பட்டாசு கடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தீபாவளி பண்டிகையோட முந்தைய நாள் என்பதால வியாபாரம் சூடுபிடித்த நிலையில அவர்கள் அயர்ந்து காலை 3 மணி அளவுல அவர்கள் அங்கேயே ஊழியர்கள் உறங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில அதிகாலை 3 மணி அளவுல ஒரு நபர் ஒருவர் இதனை சாதகமாக பயன்படுத்தி அந்த பட்டாசு கடைக்குள்ள புகுந்து கடை முழுவதும் நோட்டமிட்டு அதன் பின்னர் அந்த ஊழியர்கள் சார்ஜ் போட்டு வைத்திருந்த 3 செல்போன்கள் மற்றும் அந்த கல்லா பெட்டியில இருக்கக்கூடிய பணம் ஆகியவற்றை திருடி கொண்டு அந்த மர்ம நபர் தப்பி சென்றிருக்கிறார். இது தொடர்பாக காலையில் விழித்தவுடன் தான் இந்த பொருள் எல்லாம் காணாமல் போனது தெரிய இது தொடர்பாக அங்கிருந்த ஊழியர்கள் சிசிடிவி காட்சியை பார்த்திருக்கிறார்கள். அப்போது ஒரு முகமூடி அணிந்த நபர் உள்ளே நுழைந்து கடை முழுவதும் நோட்டமிட்டு கல்லா பெட்டியில் இருந்த பணம் மற்றும் சார்ஜ் போட்டு வைத்திருந்த 3 செல்போனை திருடி சென்றிருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேர்ல அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த நபர் யார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய சில பட்டாசு கடைகளையும் இவர் நோட்டமிட்டு இது போன்று விஷமத்தனத்துல ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த நபர் யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.